இன்றைக்கி நம்ம வந்து இந்த அலோகேஷியா பிளான்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். மெயினாக இந்த பிளான்ட்டில் வர டிசீஸ் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த பிளான்ட் வந்து ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் நம்ம நினச்சி தான் வாங்குவோம். யூஸ்வலாக வந்து இதுக்கு வந்து தண்ணி வந்து மேலே இருக்கிற மண் கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருந்ததுன்னா மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். அதேமாரி இன்டைரக்ட் சன்லைட் இருந்தால் போதும். ஆனால் இதுக்கான மெயின் பிரச்சனை பார்த்திங்கன்னா, நம்ம வாங்கி வச்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு 1 மந்த்லேயே வந்து இதோட லீவ்ஸ் எல்லாம் வந்து எல்லோ கலர் ஆகும். அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ட்ரை ஆகிற மாதிரி எல்லாம் இருக்கும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, நம்ம லீவ்ஸோட பேக் சைடு வந்து எடுத்து பார்க்கணும். பார்க்கும்போது நம்ம நல்லா உத்து கவனித்தோன்னா அதில் தெரியும் குட்டி குட்டி ஸ்பைடர் வந்து இருக்கும். சிலது வந்து நார்மலாக ஜஸ்ட்டு நம்ம அப்படியே திரும்பி பார்த்தா தெரியாது. அந்த மாதிரி ரொம்ப சின்ன சைஸாக இருக்கும் ஸ்பைடரு. அப்போது நம்ம வந்து இதுக்கு மெயின் இதில் வந்து இந்த ஸ்பைடர் அட்டாக் வந்து இருந்ததுன்னா அந்த செடி வந்து கம்ப்ளீட்டாகவே போயிடும், வேஸ்ட்டாக போயிடும். ஃபஸ்ட்டு வந்து லீவ்ஸ் இந்த மாதிரி எல்லோ கலர் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி இருக்கும் லீவ்ஸ் எல்லாம். அப்படியே ஒவ்வொரு லீவ்ஸாக வந்து ரொம்ப ட்ரை ஆகி கீழே விழுந்துடும். அந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம ரொம்ப இதாகிருச்சுன்னா அந்த செடி பூராவுமே பரவிடும். அதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு முதல்ல நம்ம வந்து என்ன பண்ணலாங்கிறது பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பவுல் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து இன்றைக்கி இப்போ நம்ம வினிகர் மிக்ஸ் பண்ணுறோம். அப்படி வினிகர் இல்லை அப்படின்னா கூட இந்த வேப்பெண்ணெய் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்று இல்லை வேப்பெண்ணெயாக இருந்தால் 2 டீஸ்பூன் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இது வந்து நல்ல ஒரு காட்டன் க்ளோத் எடுத்துகிட்டு அது வந்து நல்லா டிப் பண்ணி அந்த லீவ்ஸை வந்து ஃபுல்லாக நம்ம வந்து தொடச்சி விடணும். லீவ்ஸுங்கிறத விட அந்த செடி பூராவுமே அதோட அந்த ஸ்டெம்மு எல்லாமே வந்து நம்ம நல்லாவே தொடச்சி விடணும். மண்ணுக்கு மேலே இருக்கிற அந்த போர்ஷன் பூராவுமே நம்ம வந்து இந்த வினிகர் வாட்டர் வந்து நல்லாவே கொஞ்சம் நல்லா நனைஞ்சு இருக்கிற மாதிரி அந்த லீவ்ஸ் வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா தொடச்சி விட்டுக்கணும். பேக் சைடு வந்து அதே மாதிரி நமக்கு வந்து சில டைம் ஸ்பைடர் வந்து கண்ணுக்கு தெரியாது. ஜஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி அந்த ஸ்பைடர் வெப்பு மட்டும்தான் இருக்கும். அந்த ஸ்பைடர் இருக்காது உள்ள, அந்த மாதிரியும் இருக்கும் சில டைமு. நம்ம ஆக்சுவலாக வந்துட்டு வீட்டில் ஏதோ டஸ்ட்டு வந்துருக்கு, லீவ்ஸ் மேலே டஸ்ட் இருக்குதுன்னு சொல்லி நம்ம டஸ்ட் மட்டும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்து நம்ம விட்டுருவோம். இருந்தாலும் அந்த செடி வந்து சரியாகாது. மெயினாக இந்த அலோகேஷியா பிளான்ட் வந்து ஃபுல்லாகவே வீணாக போகிறதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் இந்த ஸ்பைடர் மைட் தான். அதுக்கு வந்து லீவ்ஸுக்கு பேக் சைடும் வந்து நம்ம இந்த வினிகர் வாட்டரில் நல்லா தொடச்சி விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா வேப்பெண்ணெய் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி விட்டுக்கலாம். இதை க்ளீன் பண்ணி விடுறதுனா நம்ம ஒரு நாள் பண்ணுறது ப்ராசஸ் இல்லை. நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா கண்டினியூஸாக 7 டேஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி 7 டேஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே வந்தோன்னா அந்த ஸ்பைடர் வந்து பூராவுமே வந்து கிளியராக இருக்கும். லீஃபும் வந்து கொஞ்சம் நல்லா பிரைட்டாக ஆகிற மாதிரி நமக்கு தெரியும். ரொம்ப இதான லீஃபாக இருந்தால் நம்ம அதை வந்து கட் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் மித்த செடி பூரா இதை பரவாமையும் பார்த்துக்க முடியும். லைட்டாக சின்ன அளவுக்கு பாதிப்பு இருக்குன்னா அதை பூரா நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா தொடச்சி விட்டுட்டு நீட்டாக 7 டேஸ் இதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டோன்னா இந்த செடி வந்து நம்ம காப்பாற்றிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.